பாப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள மணிஷ் பள்ளி வளாகத்தில் ராதாகிருஷ்ணனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 7 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட கலையை மேடையில் ஆடி அசத்திய பரதநாட்டிய மாணவி. நாட்டிய கலை மீது அதிக ஈடு கொண்ட தம்பதிகளான சுஜாதா அனந்தகிருஷ்ணன் ஆகியோரின் மகள் ராதாகிருஷ்ணன். இவர் தனது பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை இன்று கோவை பாப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள மணிப்பள்ளி அரங்கில் அரங்கேற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் கூறும்பொழுது, கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வருகின்றதாகவும், தனது குழந்தை கால பருவத்தின் பொழுது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் தனிப்பாடலாக தான் நடித்தபோது பொதுமக்களின் ஆரவாரம் தனது நடன ஆர்வத்தை ஏற்படுத்தியது எனவும், இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற பிறகும் இந்திய நடன கலைகளின் மீது அதீத பற்று தனக்கு ஏற்பட்டது. இந்திய நடன கலைகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து வந்தது. இதனை அறிந்த தனது பெற்றோர் குரு கலை மாமணி விருது பெற்ற பாலாதேவி சந்திரசேகர் நாட்டிய பள்ளியில் நடனம் கற்க சேர்த்துவிட்டனர். இவரது மாணவியாக கடந்த 7 ஆண்டுகளாக பரதநாட்டிய கலையை நன்கு கற்று இன்று அனைத்து பெரியோர் நடன நாட்டிய ஆசிரியர்கள் முன்னிலையில் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நிகழ்த்த உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். பேர் பாலாதேவி சந்திரசேகர், கலைமாமணி அவார்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கே இன்னைக்கு நம்ம ஸ்னாப் அகாடமி என்னுடைய ஸ்டூடெண்ட் ராதாகிருஷ்ணனுடைய அரங்கேற்றம் அண்ட் என்னோட சொந்த விஷயமாகவும் நிறைய ஒர்க்குனால வந்தேன். நான் இங்கே கோயம்புத்தூர் கொங்கு நாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ், போத் ஃபார் பிஸ்னஸ் கல்ச்சர் எல்லாத்துக்கும். என்னுடைய பரதநாட்டியம் பயணம் எப்படின்னா, நம்மளுடைய சாஸ்திரிய பாரம்பரிய இதிகாசங்கள் புராணங்களை எடுத்து உலகம் பூரா இதை எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம். அதனால அதுதான் என்னுடைய மெயின் கோல். அதனால இங்க மாத்திரம் இல்லாம, நம்மளுடைய தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லாம, இந்தியால மாத்திரம் இல்லாம, உலகம் போற இது இந்த மாதிரி ஒரு கலையை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால ஆராய்ச்சி பூர்வமா இந்த நாட்டியத்தை படிச்சு சில ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன நந்தனார் சரித்திரம், MLB ஃபேவரேட்ஸ், கிருஷ்ணார்ப்பணம், உத்தவ கீதை, இப்போ பிரகதீஸ்வராங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணினேன். அது நம்ம தஞ்சை கோவிலை பற்றி. அது 10ஆவது நூற்றாண்டுல ஒரு தேவரடியாள் பெண் எப்படி உருவம் அருவம்ங்கிற ஒரு கான்செப்ட். அதை ஆருத்ரா தரிசனத்துல நம்மளுடைய பிரின்ஸ் அவர் பாபாஜி ராஜா போஸ்லே அவர் ஹோஸ்ட் பண்ணி அப்புறம் யுனெஸ்கோலையும் ஆடினேன். இப்போ ஜஸ்ட் 2 வீக்ஸ் பேக் பாலியில போய் நம்மளுடைய பரதநாட்டியத்தை ஆடிட்டு வந்தேன். என்னன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இந்த இந்தியாவில் மாத்திரம் இல்லாம எல்லா உலகம் பூரா ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்கு. அதனால நான் இருக்கிறது அமெரிக்கால. ஆனா இங்க இருக்கிற தஞ்சையில எப்படி இந்த கலை வளர்றதோ அந்த அளவுக்கு அங்கே வளரணும். அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இதை நல்லபடியா நம்ம சொல்லி தந்து அவங்களும் இந்த சாஸ்திரிய நாட்டியம்னா என்ன, இதோடைய நுண்ணிப்புகள்லாம் என்ன, ஒரு பெரிய புஸ்தகம் நம்ம நாட்டிய சாஸ்திரம்னு இருக்கு, நம்முடைய தமிழ் புஸ்தகங்கள்லாமும் இருக்கு. எப்படின்னா, இந்த நம்முடைய இது என்ன லக்ஷியான்னு சொல்றோம். லக்ஷணான்னா எல்லா அடவுகள் இப்படி படிக்கணும், கரணங்கள், நம்மளோட கோவில்கள்லாம் சிற்பங்கள்லாம் இருக்கு. சிதம்பரத்துல, சாரங்கபாணி கோவில்ல, அப்புறம் பிரகதீஸ்வரர் கோவில்ல இருக்கு. இதெல்லாமே எடுத்து அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். இது மாத்திரம் இல்லாம பெரிய பல்கலைக்கழகத்துல பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, யூபென், மவுண்ட் ஹாலியாக், ஏஷிவா, வேசர், யூபென், இந்த மாதிரி பெரிய பிரபலமான யூனிவர்சிட்டிஸ்லையும் ஒரு 13 வீக் செமஸ்டர் கோர்ஸ் நம்ம டான்ஸை பற்றி. டான்ஸுங்கும் போது, நாட்டியம்ங்கும் போது சங்கீதம், நாட்டியம், அதை சார்ந்த ஒரு சிற்பசாஸ்திரங்கள், அப்புறம் நம்மளுடைய சம்ஸ்கிருதம், நம்மளுடைய தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லித்தரது எல்லா குழந்தைகளுக்கும். அதனால இங்கே இருந்தது ரொம்ப சந்தோஷம். அனந்த் அண்ட் அவளுக்கு ரொம்ப அவளுடைய வார்ம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் திரும்பியும் வரணும் கொங்கு நாடுக்கு. நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணணும். இங்கே எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலைக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம்.